பகுதி கழகத்துடைய செயலாளரும் மாநகராட்சியுடைய துணை மேயருமான மரியாதைக்குரிய ஆனந்தையா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து உங்களுக்கெல்லாம் பொங்கல் தொகுப்பை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைபி அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் சுகுமார் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எல்லோராமணி அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் புஷ்பா சுரேஷ் அவர்களே மற்றும் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் முன்ராமையா அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பொது சுகாதார குழுவுடைய தலைவரும் கலை இலக்கியருடைய மாநில துணை அமைப்பாளருமான மரியாதைக்குரிய NS மாதேஷன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் அவர்களே, மம்தா சந்தோஷ் அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாரக்கா சென்னீரன் அவர்களே மற்றும் ஆஞ்சி அவர்களே, வார்டு கழகத்துடைய செயலாளர்களே, பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய பாக முகவர்களே, BLC-களே, பத்திரிகைத்துறை சார்ந்தவர்களே, மகளிரணி சார்ந்தவர்களே, இளைஞரணி சார்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த வேளையிலே மீண்டும் நாம் இந்த புத்தாண்டிலே தேர்தல் பணியை துவக்க இருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தல் பணியை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதல்வராக அமர்த்துவதற்காக நம்முடைய பயணமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்புகிறேன். காரணம் இன்றைக்கெல்லாம் புதிதாக கட்சிகள் துவங்கி ஒன்றிய அரசு இன்றைக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட வேண்டும், தமிழகத்தை அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றிட வேண்டும் என்று ஒரு கெட்ட எண்ணத்தில் இன்றைக்கு பல விதங்களில் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முறியடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தமிழ்நாடு என்றைக்கும் பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவுடைய மண், தலைவர் கலைஞருடைய மண் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நம்முடைய பணியை எடுக்க வேண்டும். இது திராவிட மண் என்பதிலே எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கின்றது. அந்த திட்டங்களை நாம் முன்னெடுத்து சென்றால் போதும், நம்மை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். அதே போல நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹3000 தர இருக்கின்றார்கள். அந்த ₹3000 தர இருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு நாளை காலை 10 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நாளை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற எந்தெந்த பகுதியிலே ரேஷன் கடைகள் இருக்கின்றதோ அந்தந்த பகுதிகளே நாம் பேனர்களை வைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு ₹3000 தருகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் அனைவரும் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் இணைந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அந்த இடத்துல ஒரு விழா கோலமாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும். அதே போல இங்கே நம்முடைய மாண்புமிகு நம்முடைய மாநகராட்சியுடைய துணை மேயர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், இங்கே அண்ணன் வைபி அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது நாம் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தலைவர் யார் முதலமைச்சராக அறிவிக்கிறாரோ, யார் வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்களுக்கு பணி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய. இது ஏதோ இவர் தான் வேட்பாளர், அவர் தான் வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் தயவு செய்து யாரும் ஏற்படுத்த வேண்டாம் என்பது இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். காரணம் இது 234 தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அதை மனதில் நினைத்துக் கொண்டு அவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ, யாரை வேண்டாம் அறிவிக்கலாம், அவர் யாரை அறிவிக்கிறாரோ அவர்கள் பணி செய்வதுதான் நம்முடைய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.